மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து தைராய்டு டிசார்டர். தைராய்டு இஸ் எ டிசார்டர், நாட் டிசீஸ். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. டிசீஸ் வேற, டிசார்டர் வேற. ஸோ ஒரு ஹார்மோன் சுரக்கலை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, அது டிசார்டர். ஸோ இங்கே இருக்க ஒரு ஹார்மோன் பேர் T3 and T4, ட்ரேடோ தைராக்சின் அண்ட் தைராக்சின். இந்த ஹார்மோன் வந்து சுரக்கலை அல்லது ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, ஆனால் அந்த பாடிக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ இல்லை, தேவைக்கு கம்மியாக கிடைக்குது. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் பேர் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த T3 T4 ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்குது, இந்த TSH ஜாஸ்தி சுரக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம். ஓகே. இன்னொன்று இருக்கு, இந்த T3 T4 வந்து ஜாஸ்தியாக சுரக்குது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. இந்த TSH கம்மியாக சுரக்குது, அது பேர் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த ரெண்டு தைராய்டு ப்ராப்ளம் யாருக்கு வரும்னா லேடிஸ் தான் நிறையா வருது. அதில் ஜென்ஸ்லாம் ரொம்ப வர்றது கிடையாது. எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். மெனோபாஸ் இந்த டயத்தில் வரும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் வரும். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லேடிஸ் எல்லாமே 10 வருஷம் மாத்திரை போடுறாங்க. கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. 10 வருஷம் மாத்திரை போடுறது ஏன் குணமாகலை அவங்களுக்கு? இந்த கீழே அவங்களாம் கேட்டுக்க வேண்டாமா? இப்போ காய்ச்சல்னு டாக்டர் போகிறேன், நான் மாத்திரை கொடுத்தா 3 நாள் சரியாக போயிடும், அதுதான் காய்ச்சல். தலைவலின்ட்டு போகிறோம், சரியாக போகுது. அது ஏன் 10 வருஷம் மாத்திரை போட்டு சரியாகலை? அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும், சுகருக்கு மாத்திரை போடுற மாதிரி. ஸோ இதை வந்து மாத்திரை மருந்தே இல்லாமல் குணமாக்க முடியும் யோகாவில். ஸோ ரெகுலராக வந்து யோகா டெக்னிக் பண்ணிவிட்டு, பிராணாயாமா பண்ணிவிட்டு, ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், கொஞ்சம் டயட் பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா 10 வருஷம் போகிற மாத்திரையை 3.5 மாதம் நிப்பாட்டிடலாம். 2 மாதத்துக்கு அப்புறம் மாத்திரை குறைச்சிக்கிட்டே வரணும், கிராஜுவலாக டோசேஜ் குறைச்சிக்கிட்டே வரணும். டோசேஜ் குறைச்சிக்கிட்டே வந்து 3 மாதம் நிப்பாட்டிடலாம். 3 மாதம் மொத்தமே ட்ரீட்மெண்ட் பிளான். இது ஏன் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரியல. 10 வருஷம் மாத்திரை போடாமல் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். என்னென்னா மாத்திரை போட இந்த கிளாண்டுக்கு என்ன கேட்டிங்கன்னா வெளியில சப்ளை ஆகுது ஹார்மோன், உள்ளே சுரக்காது. அது கொஞ்சமாக உள்ள முதல் சுரந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஹார்மோன் T3 T4. 10 வருஷமாக சப்ளை கரெக்ட் டைம் காலை எழுந்திரிச்சோன்னா மாத்திரை உள்ள கிடச்சிடும் நமக்கு. அந்த ஹார்மோன் வெளியிருந்து சப்ளை ஆக கொஞ்சமாக சுரக்கிறதும் சுரக்காது. அப்போ என்ன ஆகும்னா, இப்படியே ரெகுலராக மாத்திரை போட்டு வந்தால் அந்த இடத்துல ஒரு டியூமர் உருவாகும், அது கேன்சராக மாறும். அப்புறம் அந்த தைராய்டு கிளாண்டே எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக மாத்திரையை நிப்பாட்டிட்டு இந்த ஹார்மோனை இந்த உள்ள சுரக்க வைங்க. நேச்சுரலாக சுரக்கணும் ஹார்மோன். டெய்லி டயத்துக்கு மாத்திரை உள்ளே கொடுத்து சுரக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாத்திரை பேரே அப்படி தான், தைராக்சின் சொல்லுவாங்க. லிவோ தைராக்சின், ட்ரேடோ தைராக்சின் இல்லை, அது உள்ளே போய் கொடுக்குது. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன் பாருங்க. தைராய்டு யாருக்கெல்லாம் பார்டர் லைன் இருக்கோ அவங்க இதை பண்ணலாம். அதே மாதிரி யார் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தைராய்டு இருக்கோ அவங்களும் இதை பண்ணலாம். பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் 1 வாரம் சரியாக போயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு. ஒரு 1 வீக் தான், அது பார்டர் லைன் சரியாயிடுச்சு அவங்களுக்கு. 10 வருஷம் உள்ளவங்களுக்குலாம் 1 வாரம் சரியாகாது. உங்களுக்கு எப்படி ஒரு 3 மாதம் 7 மாதம் ஆகும், 6 மாதம் 7 மாதம் ஆகும். படி இப்போ டெக்னிக் மட்டும் பார்ப்போம். இதை வந்து ஃபேமிலி இஷ்யூ உள்ளவங்க, பார்டர் உள்ளவங்க நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இதை ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ என்ன டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். அவனோட ஓம் சாண்டிங். இந்த ஓம் சொன்ன உடனேயே மற்ற என்னுடைய இஸ்லாம் மதத்தை மாணவர்களும் அது மாதிரி கிறிஸ்டின்காரரும் பயந்துட வேண்டாம். இது வந்து பெரிய ஒரு மந்திரம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு யூனிவர்சல் மந்திரம்னு வச்சுங்களேன். இது வந்து ரிலீஜியனாக பார்க்க வேண்டாம். இதை சவுண்ட் தெராப்பின்னு நினச்சிக்கங்க. சவுண்ட் தெராப்பி, அவ்வளோதான். ஸோ நம்ம ஓம்னு சொல்ல வேண்டாம், ஓம்னு சொல்லாமலே வேறு மாதிரி சொல்லி இது நம்ம இந்த மாதிரி தைராய்டுக்கு அந்த இருந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழிகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் சவுண்டு வந்து ஆ, 2வது சவுண்டு ஊ, 3வது சவுண்டு இம். இந்த ஆ சவுண்டு கொடுக்கும்போது இந்த தலையை வந்து ரைட் லெஃப்ட் பண்ணணும்.
தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ அந்த ஹார்மோன் T3 T4 ஹார்மோன் சுரக்கும். பார்க்கலாமா? என்ன உட்காந்துக்குங்க. கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்பைன் எரெக்ட். ஹெட் சென்டர்ட், shoulders relaxed, chin parallel to the ground, both arms in chin mudra. வச்சுக்கிட்டு பாருங்க. டேக் a deep breath, inhale. இதே மாதிரி முதல் 3 டைம் பண்ணுங்க. அப்புறம் 6 டைம் பண்ணலாம், 9 டைம் பண்ணலாம், 12 டைம் பண்ணலாம். ஓகே, டெய்லியே கொஞ்சம் அப்படி கூட்டிகிட்டே வாங்க. ஃபஸ்ட் டே பண்ண வேண்டாம், கொஞ்சமாக அப்படி லைட்டாக கூட்டிகிட்டே வரலாம். அடுத்தது ஊ சவுண்டு, சின்மய முத்ரா. இது சின் முத்ரா, இந்த 3 அடைக்கிறீங்க. சின்மய முத்ரா வச்சுக்கிட்டு ஊ சொல்லும் போது நெக்கை பெண்ட் பண்ணணும். ஊ ஓகே. அடுத்து இம் சவுண்டு. இம் சொல்லும் போது இந்த இந்த தம்ப் உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிங்க. அப்படி இம் சவுண்டுக்கு அப் அண்ட் டவுன் சொல்லணும். அப்போ த்ரோட் லாக் ஆகும், சவுண்டு வித்தியாசமாக வரும். பாருங்கள். இது மாதிரி ஒரு 3 டைம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்புறம் 6 டைம், 9 டைம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணலாம், 3 டைம் கூட பண்ணலாம். பண்ணிங்கன்னா பார்டர் லைனில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் வந்து உடனடியாக ஒரே வாரம் சரியாயிடும். யார் ஃபேமிலிஸில் இந்த ஹைப்போ தைராய்டு இருக்கோ அவங்க டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி லைஃப் டைம் வராது. ஓகே, இந்த மாதிரி உள்ள கலைகளை கற்றுக் கொடுப்பது தான் எங்களுடைய கோர்ஸ். ரொம்ப சிம்பிள். இது மாதிரி எல்லாம் வரும் எங்ககிட்ட. இது ஒரு கோர்ஸில் என்ன நாங்கள் டீச் பண்ணுறாங்க ஒரு உதாரணம் இது. ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியதான் இந்த எங்களுடைய படிக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ். ROIT படிக்கலாமா? அதாவது இது ஒரு யோகா சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு. அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படிங்கிறது. இது படித்தா எங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? யோகா அதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக யோகாவில் நிறையா BA MA எல்லாம் படிக்கிறாங்க. அது போக டாக்டரேட்லாம் பண்ணுறாங்க யோகாவில். ஸோ இப்போ நாங்கள் நடத்தக்கூடிய இந்த கோர்ஸ் பேர் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ். ROITனா ரிஜிஸ்டர்ட் யோகா டீச்சர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து யோகா அலையன்ஸில் அப்ரூவ் பண்ண அந்த யோகா ஸ்கூல் நடத்த முடியும். இந்த ROIT கொடுக்கக்கூடிய அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா ROISக்கு இருக்குது. எங்கள் ஸ்கூல் வந்து ROIS ஸ்கூல். நாங்கள் வந்து அமெரிக்காவில் தான் ஸ்கூல் ஆரம்பித்தோம். சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா வந்து எஸ்டாப்ளிஷ் இன் சிகாகோ, USA. அங்கே உள்ள யோகா அலையன்ஸில் அப்ரூவ்ட் ஸ்கூல் இது. ரெகனைஸ்டு பை யோகா அலையன்ஸ் USA. ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ROIS அப்படிங்கிற ஒரு எம்பளம் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். ரிஜிஸ்டர்ட் ஸ்கூல், அதாவது ரிஜிஸ்டர்ட் யோகா ஸ்கூல். நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாகவே இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா எங்கள் நேம் வரும் அதில். ஸோ அந்த ஸ்கூல் தான் தே கேன் சர்டிஃபை ROIT. ஸோ எங்ககிட்ட வந்து 3 மாதம் படிக்கிறவங்களுக்கு நாங்கள் ROIT சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அதெல்லாம் 1 வருஷம் கோர்ஸு, 2 வருஷம் கோர்ஸ், ரொம்ப வருஷம் படிக்கணும். அதெல்லாம் அந்த மாதிரி படிக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் போய் யோகா டீச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க படிக்கிற இந்த MA டிகிரி, BA டிகிரி, அது மாதிரி மற்ற எல்லா கோர்ஸுமே இந்தியாவுக்குள்ளே தான் ஓகே. வெளிநாட்டில் போய் யோகா டீச் பண்ண முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். சந்தேகம்னு கிடையாது, முடியாது, எடுக்க மாட்டாங்க. ROIT இருந்தால் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வெளிநாட்டில் போய் யோகா ஸ்கூல் திறக்கலாம். எங்கிட்ட படிக்கிறவங்க ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒரு யோகா சென்டர், யோகா ஸ்கூல், யோகா ஸ்டுடியோ திறக்க முடியும். ROIT முடித்தவங்க. அதுக்கு நானே உதாரணம். நான் வந்து மதுரையில் வந்து சிவானந்த ஆஷ்ரமம் தான் படித்தேன். ROIT படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் அமெரிக்காவில் போய் அங்கே யோகா ஸ்கூல் திறந்தேன் அந்த சர்டிஃபிகேட் வச்சு.
ஸோ ஆர்ஒய்டியை வச்சு யோகா ஸ்கூல் திறக்க முடியுங்கிறது அது நான் ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கெல்லாம். நீங்கள் வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா எங்கே வேணால் போகலாம். நீங்கள் போய் யோகா ஸ்கூல் திறக்க முடியும். கோர்ஸோட டியூரேஷன் ஒன்லி 3 months தான். இதுக்கு வந்து எந்த விதமான நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இவங்க தான் படிக்கணும், படிக்கக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோ ஏஜ் லிமிட், நோ ரேஸ் அண்ட் நோ கலர்ஸ் அண்ட் நோ லாங்குவேஜ். எல்லாரும் ரொம்ப காமன், எல்லோரும் படிக்கலாம். இதில் தமிழ் தெரிஞ்சால் போதும். நான் கிளாஸ் வந்து தமிழ் நடத்துவோம், இங்கிலீஷ்லேயும் உண்டு. சிலபஸ் ரெண்டுலேயுமே கொடுப்போம். நாங்கள் 3 months கழித்து ஒரு எக்ஸாம் வைப்போம். அதை எழுதி பாஸ் பண்ண விட்டா நான் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கினா நீங்கள் வந்து ஆன்லைனில் டீச் பண்ணலாம், ஆஃப்லைனில் டீச் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரி போகலாம், அங்கே வேலை பார்க்கலாம், அங்கே போய் நீங்கள் ஸ்கூல் திறக்கலாம். இதெல்லாம் உண்டு. இப்போ ரொம்ப டிமாண்ட் இருக்குது இப்போது. ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா யோகாவையே ஒத்துக்காத ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்குது. அதாவது இஸ்லாம் கண்ட்ரிஸ், சவுதி அரேபியா. அங்கே வந்து நம்ம இண்டூஸே, ஈவன் பிராமின்ஸே போனால் கூட அங்கே முக்கோடு போட்டு தான் வெளியில் போகணும். அது மாதிரி ஒரு கல்ச்சர் உள்ள ஒரு நாடு. அங்கேயே வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யோகா வந்து முதல்ல ஸ்கூலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லா யூனிவர்சிட்டி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க யோகாவை. காலேஜெலாம், எல்லா காலேஜ் யோகா ஒரு கட்டாய பாடம் வைக்க போகிறாங்க இப்போ இங்கே. ஸோ யோகா டீச்சர்ஸ் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. யோகா கற்றுக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க, டீச்சர்ஸ் ஜாஸ்தி ஆகலை. இது எப்படின்னா இந்த கொரோனா காலத்தில் தான் யோகாவோடைய பவர் உலகமே தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா யோகா ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு கொரோனா வரலை அப்படின்னு ஒரு கான்செப்ட் அப்போது பரவாயில்ல ஒரு வீடியோ பற்றி போயிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கே உலகத்தில் எல்லாருமே யோகா பற்றி எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்க, தேடி படிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யோகா படிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க, டீச்சர்ஸே இல்லை. அப்போது ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 50 பேர் இருப்பாங்க. அப்போலாம் ஃபுல்லாக இருக்கும். ப்ரைவேட் கிளாஸே கிடைக்காது, எல்லா டீச்சருமே பிஸியாக இருப்பாங்க அப்போலாம். அதுக்கப்புறம் தான் நிறையா அவேர்னஸ் ஆனதுக்கப்புறம் டீச்சர்ஸ்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சு டீச்சர் ட்ரைனிங்லாம் நடத்தி உருவானாங்க. இருந்தாலும் பத்தலை, டீச்சர்ஸ் டிமாண்ட் இன்னமும் இருக்குது. ஒரு ஸ்கூல்லையும் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு ஸ்கூல்லையும் ஒரு காலேஜ் யோகா டீச்சர் இப்போ கம்பல்சரி இருக்குது, வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிடி மாஸ்டர் மாதிரி யோகா டீச்சர் வந்துட்டாங்க இப்போ. ஸோ யோகா டீச்சர்ஸ் டிமாண்டு ஜாஸ்தியாக இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறவங்களும் ஜாஸ்தி ஆகணும், ஆனால் ஆகலை. ஸோ யாருக்கெல்லாம் ஜாப் இல்லையோ, யாருக்கெல்லாம் யோகா ஒரு பேஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க தயவுசெய்து இந்த கோர்ஸ் படிங்க. 3 மாதம்தான், ரொம்பலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு வெறும் 1 hour நீ ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். நீங்கள் முதல்ல படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும், மருந்து மாத்திரையில் வாழ்க்கையை வாழ முடியும். அதே மாதிரி இந்த யோகா படித்ததுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ஸ், காலேஜில் நிச்சயமாக டிமாண்ட் இருக்குது. நீங்கள் அது மாதிரி யோகா சென்டர்ஸு, ஹெல்த் சென்டர், யோகா ஸ்டுடியோஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லா பக்கமும் டிமாண்ட் இருக்குது. நீங்கள் போய் டீச் பண்ணலாம். இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் டீச் பண்ணலாம். 2 கோர்ஸ் நடத்துகிறோம் நாங்கள். இந்த 2 கோர்ஸும் முடித்தவங்களுக்கு நாங்களே ஜாப் கொடுக்குறோம். அது என்ன 2வது கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது கோர்ஸ் பேர் மெடிக்கல் யோகான்னு பேர். மெடிக்கல் யோகா முதல்ல படித்தது டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ். அதில் பார்த்தா எல்லாமே கொடுப்போம் நாங்கள், பேசிக்லேருந்து வரும். அதில் யோகானா என்ன, வாட் இஸ் யோகா, யோகா வந்து அதை பற்றி டீட்டெயில் கிடைக்கும் உங்களுக்கு. யோகானா கர்ம யோகானா என்ன, ராஜ யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, அத யோகா, அப்படி அதை பற்றி எல்லாமே நாங்கள் டீச் பண்ணுவோம். அதில் அது மாதிரி ராஜயோகானா என்ன, 8 limbs ஆஃப் ராஜயோகானா என்னன்னு அதை பற்றி நான் சொல்லிக் கொடுப்போம். யாமா, நியமா, ஆசனா, பிரணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதின்னு 8 limbs ஆஃப் யோகா பற்றி சொல்லிக் கொடுப்போம். பஞ்ச கோசாஸ் அதை பற்றி வரும். ஸோ இது மாதிரி அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனர்மய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு கோசாஸ் பற்றி கொடுப்போம். மைண்டை பற்றி அதில் வரும், பாடியை பற்றி வரும், அனாட்டமி இருக்குது, ஃபிசியாலஜி இருக்குது. அப்படியே ஒரு ஃபுல் கோர்ஸ் நாங்கள் கவர் பண்ணுவோம். அதில் மெடிடேஷன் இருக்குது, பிரணாயாமா இருக்குது, பந்தாஸ் இருக்குது, முத்ராஸ் இருக்குது, கிரியாஸ் இருக்குது, அதான் கிளென்சிங் ப்ராசஸ், கிரியாஸ் இருக்குது, மந்த்ராஸ் இருக்குது, சாண்டிங் இருக்குது, ஃபாஸ்டிங் இருக்குது. இது எல்லாமே கவர் பண்ணுற அந்த 200 hour கோர்ஸ் தான் ROITன்னு பேர். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படித்தாலே போதும், உங்கள் கையில் லைஃப் டைம் கையில் ஜாப் இருக்கிற மாதிரி நினச்சிக்கங்க. எங்கிட்ட வரணும்னா நாங்களே டீச்சர்ஸ் ஜாப் தரோம் உங்களுக்கு. 2 கோர்ஸ் முடிச்சுட்டா போதும். 2வது கோர்ஸ் பேர் மெடிக்கல் யோகா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் டு டோஸ் நாங்கள் அதுக்கு வந்து மெடிக்கல் யோகா நாங்கள் டீச் பண்ணிவிடுவோம். என்ன வந்தாலும் அதுக்கு ஒரு ரெமெடி கொடுத்துருவோம். இல்லை மருந்து மாத்திரை இல்லாமலே. தலைமுடி கொட்டுதா, அதுக்கு என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு பார்ட்ஸாக நாங்கள் உங்களுக்கு எல்லா பார்ட்ஸுக்குமே என்னென்ன மாதிரி
நோய்கள் வரும், அது ரூட் காஸ் என்ன, என்ன எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதில் என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது எல்லாமே நாங்கள் அதில் ஃபுல்லாக கொண்டு வந்துடுவோம். அது மாதிரி கோர்ஸ் மெடிக்கல் ஒன்று பண்ணாங்க. இது எப்படி டயபெட்டிக் நம்ம க்யூர் பண்ணலாம் 3 மாதத்தில் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ இது 2 கோர்ஸுமே படித்து முடித்தவங்க எங்ககிட்டே வேலை பார்க்கலாம், நாங்களே ஜாப் கொடுப்போம் உங்களுக்கு. இப்போ எங்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 18-20 கிளாஸ் போயிட்டுருக்கு டெய்லி ஆன்லைனில். அந்த 20-21 கிளாஸ் 21 கிளாஸுமே உள்ள டீச்சர்ஸ் பூராமே எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க தான். எங்கள் ஸ்கூலில் தான் ஆர்வைடி பண்ணாங்க, எங்கள் ஸ்கூலில் தான் அவங்க மெடிக்கல் யோகா முடித்தாங்க. அந்த 21 டீச்சர்ஸுமே எங்கிட்ட படித்தவங்க தான். ஸோ நாங்களே உங்களுக்கு ஜாப் கொடுப்போம். நீ 2 கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணி நீங்கள் இந்த மாத்திரை போகிற நிப்பாட்டையும் வச்சுங்க. 10 வருஷம் மாத்திரை போட்டிருக்கீங்க, ரெகுலராக யோகா பண்ணுறீங்க, பிராணாயாமம் பண்ணுறீங்க, இந்த டெக்னிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் ஆகிடுச்சு, உங்களுக்கு இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு, உங்களுக்கு மாத்திரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவீங்க. உங்கள் தலைமுறை நல்லாயிருக்கும், உங்களுடைய வருங்கால தலைமுறைகள் பாதுகாக்கப்படும். மற்றவங்களுக்கு டீச் பண்ணுவீங்க நீங்கள், இல்லையா? இந்த மருந்தில்லா மருத்துவத்தை உலகம் கொண்டு சேர்ப்போம். அதற்கு வாருங்கள் சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகாவிற்கு. வணக்கம், நன்றி.